கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்வது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி, தேவன் பட்சபாதம் அற்றவர் என்று சொல்லி, தன் பிள்ளைகளை ஒருபோது நேசிக்கிறவர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. அதாவது நான் பார்க்கும்பொழுது கர்த்தருடைய வேதத்தில் மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து சொல்கிற பொழுது, இவர் குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க, இது எப்படி எனக்கு நடக்கும் என்று சொல்லி. அப்போ தேவதூதர் அவரிடத்துல பேசின பிரகாரம் சொன்னார், உன்னுடைய இனப்பெண்ணாகிய எலிசபெத் வந்து மலடே என்று சொல்லப்பட்டிருந்த எலிசபெத்துக்கு வந்து இப்பொழுது அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. அவங்க அதாவது 6வது மாதம், அவங்களுக்கு தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. அதாவது அவங்களுக்கு அற்புதம் செய்த தெய்வம் உனக்கும் இதனுடைய வார்த்தையின்படி அற்புதம் செய்யாது, சொன்ன வார்த்தை அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவான் என்று சொல்லி இன்னொரு கம்பேர் பண்ணி தெய்வத்துடன் சொல்கிறார். அப்படி அவளுக்கு செய்த தெய்வம், அது அவங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்த தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னதை செய்வார் என்று சொல்லி கம்பேர் பண்ணி அவருடைய விசுவாசம் பலப்படும்படிக்கு அந்த தெய்வத்துடன் மரியாள் எடுத்து சொல்கிறார். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் அதுபோல் அடியனுடைய வாழ்க்கையில் என்னுடைய கணவர் வந்து ஒரு 45 வயதாகும்போது பொதுவாக இந்த நமக்கு கண் பார்வை வந்து எல்லா மனிதருக்குமே 45 வயது 45-50 வயதுக்குள்ளே கண் பார்வையில் மங்கலாகும். அப்போ எல்லாருமே கண்ணில் கண்ணாடி போடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவருடைய கணவரும் கண் பார்வை டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அவருக்கு கண் பார்வை எல்லாரும் போல் அந்த 45 வயதில் அந்த 45 வயதுக்கு பிறகு அந்த கண் பார்வை மங்கும். அப்போ நான் சொன்னேன், குடும்ப ஜெபத்தில் உட்காந்துருக்கோம், ஜெபம் பண்ணுவேன், எனக்கு கண் பார்வை தெளிவாக வரணும் ஆண்டவர் அப்படின்னு சொன்னப்போ நான் சொல்லுவேன், இல்லை எல்லாருக்குமே யூஸ்வலாக இந்த டைம் இந்த வயசு வரும்போது எல்லாருமே கண்ணாடி போடுவாங்க, இப்போ நீங்களும் கண்ணாடி போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்லுவார், இல்லை நான் கண்ணாடி போட மாட்டேன், பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, மோசே 170 வயது வரை இந்த உலகத்தில் இருந்தார், அவருடைய கண் பார்வை மங்கலை அப்படின்னு அவருடைய கண் பார்வையில் மங்கள் இல்லை, அதனால தெளிவான கண் பார்வை கடைசி வரைக்கும் அவர் மோசே கொடுத்துருந்தார். அதே மாதிரி எங்களுக்கு இனம் கொடுப்பாரு, பைபிள் எழுதியிருக்குல்ல அப்படியே சொல்லி குடும்ப ஜெபம் பண்ணுவோம். 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கும்போது அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவார். அப்போ எனக்கு அது வந்து பெரிய விசுவாசம் எல்லாம் எனக்கு இல்லை. அவரும் அந்த பரிசுத்த ஆவியான உதவியோடு அவர் விசுவாசத்தோடு அவர் ஜெபம் பண்ணார். அவர் சும்மா அப்படி ஜெபித்தான் நடக்க, நம்ம ஒரு உள்ளத்தில் ஆவியனுடைய உதவினால அவர் விசுவாசத்தோடு கண்டிப்பாக அவங்க செஞ்ச ஆண்டு எனக்கு செய்வான்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்தார். சில நாட்களுக்குள்ளாகவே அவருக்கு பார்வை தெளிவாயிற்று. அப்போ என்கிட்ட சொன்னார், இப்போ எனக்கு தெளிவாக எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாருல்ல, பரவாயில்ல ஆண்டு அப்படியே செஞ்சுருக்காரு. அவர் மோசையை சொல்லி தான் சொல்லுவார், மோசைக்கு நீ கண் பார்வை கடைசி வரை நல்ல தெளிவான பார்வை கொடுத்தீரல்ல, பைபிளில் எழுதப்பட்டிருக்குல்ல, எனக்கு அதே மாதிரி செய்யுங்க, நீ பட்சபாதம் அற்ற தெய்வம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார். அதுபோல் தெய்வம் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி அவருக்கு அதுபோல் நல்லதுக்கு தெளிவான பார்வை, ஒரு நாளும் கண்ணாடியே போடலை, தெளிவான பார்வை தெய்வம் கொடுத்தார். அவர் வந்து பட்சபாதம் அற்ற தெய்வம். யார் நம்ம வேத வசனத்தின்படி அதை வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு அப்படியே செய்வார். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இது போல அநேக பிரச்சனைகள் வரலாம், அநேக காரியத்தை நமக்கும் வரலாம். உலகத்தில் நம்ம பொல்லாத உலகத்தில் வாழ்கிறப்ப நமக்கு அநேக பிரச்சனைகள் வரலாம். நாம் என்ன செய்யும், தேவ சம்பத்தை நாம் ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர் பைபிளில் உள்ள தாவீதையோ அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி ஞாபகப்படுத்துவார். தாவீதுக்கு இந்த சூழ்நிலையில் ஜெயம் கொடுத்த தெய்வம் உனக்கு ஜெயம் தருவார் சரி பரிசுத்த ஆவியான ஆலோசனை கொடுக்கும்பொழுது நம்ம அப்படியே பிடித்து நாம் ஜெபிக்கிற பொழுது அவளுக்கு செய்த தெய்வம் நமக்கு அதுபோல செய்து நம்முடைய சூழ்நிலை நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் வேத வசனத்தின் அடிப்படையில் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற பொழுது அவங்களுக்கு செய்த தெய்வம் நமக்கு செய்வார் என்று சொல்லி நாம் பரிசுத்த ஆவியோட உதவியோடு கூட விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அப்படியே தன் கொடுத்த வார்த்தையின்படியாகவே நமக்கு அப்படியே அந்த சாட்சியின்படியாகவே அப்படியே அற்புதத்தை செய்வார். அதுபோல் கஷ்டப்படுற உங்களுக்கு ஆண்டவர் செய்து அநேகங்களையும் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களையும் வைப்பார்கள், எந்த சந்தேகமே இல்லை.